கிறிஸ்டின் கிச்சன் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுனா, நம்ம வீட்டில் மரம் வச்சுருப்போம், செடியெலாம் வச்சுருப்போம். அதுக்கெலாம் வந்து நம்ம உரம் போடுவோம். சில பேர் வந்து என்னென்னா, இந்த வீட்டுக்கு வந்து வாசலுக்கு வந்து சாணி போடுவாங்க. ஸோ அதெல்லாம் கூட்டிட்டு நீங்கள் அப்படியே ஒதுக்கிடுவீங்க. ஆனால் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அதை கூட்டி அந்த மரத்துக்கு நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது ரொம்பவே சத்தான ஒரு உரம் தான் சொல்லுவோம். சரிங்களா? இப்போ நிறைய பேர் வந்து தெரியாமல் இருக்கும், தெரிஞ்சுக்குங்க. அதோடு இல்லை, இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, இந்த மரத்தில் வந்து காஞ்சி கீழே விழுவோம். இந்த மாதிரி சின்ன சின்ன இலை, இந்த மாதிரி தலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது கீழே விழுவோம். அப்போ விழுகும் போது என்ன பண்ணுன்னா, அந்த இலையை கூட்டி அந்த மரத்துக்கு அடியிலே நீங்கள் வந்து சும்மா ஒரு அப்படியே வச்சிங்கனாவே போதும். அந்த குமிச்சு வச்சாவே போதும். அந்த மரத்துக்கு அடியில் வேருக்கு பக்கத்தில் இருக்க மாதிரி குமிச்சு வச்சு தண்ணி ஊற்றினாவே போதும். இது நல்ல ஒரு உரமாக வரும். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஏன் வந்து நாங்கள் ஒரு இலை வந்து கீழே விழும்போது வேஸ்ட்டாக போகக்கூடாதீங்க. ஒரு சின்ன ஒரு இலை கூட நமக்கு வந்து உரமாக தான் மாறும். சரிங்களா? இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையோட உரம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே உங்களுக்கு மரம் நல்லா வளரும். நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழமாக இருக்கட்டும், ஒரு நல்லா காற்று கொடுக்குற மரமாக இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வாசல் கூட்டுவாங்க. அந்த வந்து பார்த்திங்கன்னா வாசல் கூட்டினா அந்த சின்ன மண்ணெல்லாம் அந்த மாதிரி இருக்கும். அது என்னென்னா, சாணி போட்டது மீதெல்லாம் அப்படியே மேலே வரும். அதெல்லாம் எடுத்து அள்ளி போடுங்க. இந்த மாதிரி தலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இருந்துச்சுன்னா அதை கூட்டி இந்த மரத்துக்கு பக்கத்துலேயே குமிச்சு விடுங்க. சுற்றிலும் குமிச்சு விடுங்க. நல்ல ஒரு உரமாக வரும். சரிங்களா? நல்லா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். சின்னவங்க பெரியவங்களுக்கு, அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 30 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு, 80 வயசு இருக்கும். இந்த இடப்பட்ட வயசு எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா, அதுக்கு தான் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் எல்லாருக்குமே சரி, ஒரு மெயினாக இருக்க பிரச்சனை சுகர் இருக்குது. சரிங்களா? அது எல்லாத்துக்குமே எதுனா வீட்டில் கம்பல்சரி யாருக்காவது ஒன்று இருக்கும், யாராவது தான் இல்லாமல் இருக்கும். சரிங்களா? நிறைய பேருக்கு மோஸ்ட்லி இருக்கும். ஒரு 100க்கு பார்த்திங்கன்னா ஒரு 60% கண்டிப்பாக இருக்கும், அல்லது 70% கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு சிம்பிளான ஒரு ஐடியா சொல்கிறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த ஆவாரம் பூ தெரியும். உங்கள் வில்லேஜை பார்த்திங்கன்னா வில்லேஜில் நிறையாவே இருக்கும். ஸோ சிட்டியில் தான் வந்து பார்த்தோன்னா அது அவ்வளோவும் இருக்காது. ஆனால் வில்லேஜில் நிறையாவே இருக்கும். இந்த ஆவாரம் பூ வந்து பார்த்தோன்னா நம்ம காப்பு கட்டை யூஸ் பண்ணுவோம். ஆனால் அது மெயினாக வந்து என்னென்னா, இந்த ஆவாரம் பூ இருக்குது, எல்லோ கலரில் இருக்கும். அந்த ஆவாரம் பூ பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்பவே சுகருக்கு வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கும். இந்த ஆவாரம் பூ அப்படியே சாப்பிட்லாம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம், அந்த கொதிக்க வச்சு சாப்பிட்லாம். நீங்கள் வந்து ஆனால் அந்த ஆவாரம் பூ அப்படியே சாப்பிட்டிங்கன்னா நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும். அதே மட்டும் இல்லாமல் மலை நெல்லிக்காய் இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு தெரியாமல் நம்ம மலை நெல்லிக்காய் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா சாப்பிடும்போது சுகருக்கு ரொம்பவே கண்ட்ரோலாக இருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா, நிறைய டேப்லெட் சாப்பிட்ருக்காங்க, அவங்க கிட்னி வந்து பார்த்தோன்னா ஃபால்ட்டாக போய்ட்டுருக்கு. நிறைய பேர் ஏன் அந்த கிட்னி ஃபால்ட் ஆகிட்டாங்கன்னா, நிறைய டேப்லெட் சாப்பிட்றதுனால. ஸோ நிறைய டேப்லெட் சாப்பிட்றது நல்லதும் இருக்குது, கெட்டது இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தோன்னா நிறைய டேப்லெட் சாப்பிட்றதோட ஸோ ஆவாரம் பூ இந்த மாதிரி வந்து நீங்கள் கிராமத்துக்கு மெத்தடு அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஹெல்த்துக்கும் நல்லது. அதேமாதிரி சுகரை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டினியூ பண்ணுங்கள், அதை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள், நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும். தேங்க்யூ.